என்னடா பண்றாங்க உலகத்துல? இப்படி பண்றாங்கல்ல, போருங்கிற பேர்ல பொதுமக்களை தாண்டா பாதிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. செய்தி பாக்குறதுக்கே பயமா இருக்கு இப்பெல்லாம். எதுக்குடா இப்படி பண்றீங்க? சின்ன சின்ன குழந்தைங்கடா, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கடா. அப்படி என்னடா அதுல உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்ச போது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கோவிந்தம்மா, கோவிந்தம்மா இங்க வா. எதுக்கு இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? வந்துட்டேன்ல. இங்க பாரு, இந்த நியூஸ கொஞ்சம் பாரு, அப்பதான் உனக்கு புரியும். என்னங்க அது இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? நாளுக்கு நாள் இப்படி ஆயிட்டு இருக்கே. இதை பார்த்தாவே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதுங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களாங்க. ஐயோ, எதுக்காக இப்படி பண்றாங்க? இப்படி எல்லாம் பண்றாங்களே, நம்மளுக்கு வர நீ எவ்வளவு நேரம் ஆக போகுது? எல்லாம் நீ கொஞ்ச காலம்தான், தெரிஞ்சு போச்சு. என்னங்க இது இப்படி பண்றாங்க? போருன்னு உலகத்தையே அழிச்சிருவாங்க போலயே. இன்னும் இதுக்கு முன்னாடி நடந்த போருக்கு என்ன முடிவு தெரியல, இப்ப இதுவும் வந்துருச்சு. என்னங்க நடக்க போகுது நீ உலகத்துல? அதான் தெரியல, இந்த நாடு எங்க போகுதுன்னு தான் தெரியல. நம்மளுக்கு இயற்கையா பேரழிவு வந்தாலும் நம்ம அழிய மாட்டோம். இந்த மாதிரி மனுஷங்களே அழிச்சுக்க வேண்டியதுதான். சரி சரி, ஒன்னுட்ட சித்தப்பா பையன் இருக்கான்னு சொன்னீங்கள வெளிநாட்டுல, அவன் நல்லா இருக்கானா? ஆமாங்க, எங்க சித்தப்பா நேத்து சொன்னாங்க. ஏதோ நல்லா இருக்கந்தா பத்திரமா இருக்கந்தா சொன்னானா. ஆனா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். எங்க பார்த்தாலும் ஒரே குண்டு வெடிக்கிற சவுண்டா கேக்குதான். ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக போறாங்க வெளிநாட்டுக்கு, ஆனா அங்க போய் நிம்மதி இருக்க முடியுதா? இப்படி பண்றாங்களே. என்னங்க பண்றது? ஏழைய பிறந்தாவே இதான் தலையெழுத்து போல. உசுறு கையில புடிச்சிட்டு கிடக்குறாங்க எல்லாரும். அங்க நிம்மதியா பத்திரமா இங்க வந்து சேர்ந்துடணும்னு கடவுளை தான் வேண்டிக்கணும். என்ன பண்றது? குழந்தைங்க, வயசானவங்க, கர்ப்பிணிங்க, அப்படி இப்படின்னு எத்தனை பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் உயிர் போக போகுதுன்னு தெரியல. ஆனா எதுக்குதான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இது ஒரு முடிவுக்கு வரட்டுங்க. ஆமா, கடவுளையே தான் நீ நம்பி இருக்கணும். என்னக்கா, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சா? ஆமா லட்சுமி, இப்பதான் லட்சுமி அனுப்பிட்டு வந்த 2 இடத்தையும். ஏக்கா நியூஸ் பாத்தீங்களா? தங்க விலை குறைஞ்சிட்டே இருக்கு 2 நாளா. குறைஞ்சு மட்டும் 1000 ரூபாய்க்கு வரப்போகுது. எப்படி இருந்தாலும் லட்சத்தை தாண்டிடுச்சு. எந்த கட்சியில கூட்டம்? ஆமாக்கா, எனக்கும் அதாக்கா புரியல. எத்தனைதான் நகை விலை ஏறினாலும் சரி குறைஞ்சாலும் சரி கூட்டம் இருக்கதா செய்யுது. 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நாளா என்னதான் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஆனா கவலைப்படாதீங்கக்கா, வர காலத்துல அதெல்லாம் மாறிடும். கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா ஆமா, ஏதோ அடுத்த மாசம் ஏதோ நம்ம ஊர்ல திருவிழா வருதாமா? ஆமாக்கா, எங்க வீட்டுக்கு வசூலுக்கு வந்திருந்தாங்க. வருவாங்க. ஒரு 500 1000 கேட்பாங்கன்னு பார்த்து 2000 3000 கேக்குறாங்க. எங்க போறது அவ்வளவு காசுக்கு? வாங்கி சாமிக்கு செலவு பண்ணுவாங்களா இல்ல அவங்க செலவு பண்ணுவாங்களான்னு தெரியுது இல்ல. குடுக்கலைன்னா மூஞ்சி தூக்கிட்டு போறாங்கல்ல. என்ன பண்றது? கொடுத்துதான் ஆகணும். அப்ப எல்லாரும் ட்ரெஸ் எடுப்பீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நான் எடுத்துதான் ஆகணும். ஒரு சேலை எடுக்க போறேன். நான் எங்க சின்ன பொண்ணு எடுக்க போறேன். நான் எடுக்கல. குழந்தைங்களுக்கு வேணா 2 பேர்த்துக்கும் எடுத்துக்கிட்டு அவங்களே பிடிச்ச மாதிரி. இப்பெல்லாம் யார் கடையில போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்க? எல்லாம் ஆன்லைன்ல தான். ஒரு புக்கிங்க போட்டு வாசல் முன்னாடி வந்து தந்துட்டு போயிடறானே துணிய. பிடிக்கலன்னா அதை ரிட்டர்ன் அனுப்பிக்கலாமே. அப்படி வேற இருக்காம ஆப்ஷனு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனா என்னதான் இருந்தாலும் துணி நல்லா இருக்கிறது இல்லையே, பிடிக்கிறது இல்லை எனக்கெல்லாம். இல்லக்கா, ஒவ்வொரு துணியெல்லாம் சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு டைம் வாங்குவேன், நல்லாதான் இருக்கும். என்னமோ சொல்றீங்க போங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்களுக்கு ட்ரெஸ்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும், ஏதோ நல்ல நாளுக்கு மட்டும். ஆனா இப்பன்னா எதுக்கு எடுத்தாலும் ட்ரெஸ் எடுக்கிறீங்க நீங்கெல்லாம். காலம் மாற மாற நம்மளும் மாறிக்க வேண்டியதானே. அது என்னமோ உண்மைதான். சின்ன பொண்ணு, அப்புறம் என்ன குழம்பு செஞ்ச? நானாக்கா பட்டாணி குழம்பு செஞ்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டேன். இப்ப நல்லா பட்டாணி சீசன் போல, எங்க பார்த்தாலும் பட்டாணி கிடைக்குது. ஆமா ரோஜா, இப்ப முடிய போகுது சீசனு. அந்த பட்டாணி வாங்கி உரிச்சு சமைச்சு பார்த்தா சூப்பரா இருக்குக்கா. கடையில் வாங்குற ஊற வச்சு சமைப்போம்ல, அதுக்குள்ளோட இது நல்லா இருக்குல்ல. இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்குது நம்மளுக்கெல்லாம். அம்மா லட்சுமி, சீசனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். கிடைக்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். எங்கக்கா அந்த வெயில்ல குழம்பா திங்க தோணுது? தயிர் தான் எங்க பார்த்தாலும். கடைக்காரங்களுக்கு நல்ல வியாபாரம் தான் தயிர் வச்சுக்கிறவங்களுக்கு. தயிர் மட்டுமா, இன்னும் எத்தனையோ இருக்கு. தர்பூசணி, ஐஸ்கிரீம் கடை, நுங்கு கடை, இளநி கடைன்னு அப்படி இப்படின்னு எத்தனையோ கடை நல்ல வியாபாரம் ஆயிக்கும் இந்த டைம்ல. வீடு வருஷத்துக்கு ஒரு டைம் தானே, நல்லா சம்பாரிச்சிட்டு போகட்டும், அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே. ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். லட்சுமி, உன் பையன் வரான்னு சொன்னா எப்ப வரான்? நைட் பஸ் ஏறன்னு சொல்லியிருக்காக்கா. நைட்டு கிளம்பி காலையில வந்துருவான். ஓ, அதான் லட்சுமி அக்கா முகத்துல அவ்வளவு சந்தோஷமா? பின்ன இருக்காதா? காசுக்காக வெளியூர்ல போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. எப்பயாச்சும் அவனையும் பார்க்க முடிய வேண்டியதா இருக்கு. இப்படி இருந்தாவே இந்த பிரச்சனை. ஏதோ நல்லது கெட்டது மட்டும்தான் பார்க்க முடியும். அவனை கம்மன் இங்கே வந்து ஒரு வேலையை பார்க்க சொல்லு லட்சுமி.
ஆமாக்கா அங்கேயே ஒரு வேலையை பார்க்க சொல்லுங்க, அப்படியே சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க பாருங்க. ஆமாக்கா நானும் அப்படிதாக்கா நினைச்சிட்டு இருக்கேன். இங்கே வந்து வேலை பாருடா, போதும்டா காசெல்லாம், நீங்க எங்கூட இருக்கிறதாண்டா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல போறக்கா. அப்ப நாளைக்கு என்ன கோழிக்கறியா இல்ல மட்டனா? அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சிட வேண்டியதான். விருந்துக்கு நாங்களும் வரலாமா? எல்லாரும் அங்க யாரும் வேண்டாம்னு சொல்லவே இல்லையே நானு, சும்மா கேட்டக்கா. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு பாக்க. பையன் வந்து வாதாரமா அவங்க கூட சண்டை கட்ட வேண்டாம்னு சொல்லிடு அவங்க கிட்ட, உங்க வீட்டுக்காரங்க கிட்ட. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க தொண்ணு. ஆமாக்கா அவங்க வேற ஏதோ ஒன்று சொல்லிட்டே கிடப்பாங்க. ஆனா எது சொன்னாலும் அமைதியை கேட்டு போற பையன் தான் அவன். அதாக்கா அவனோட வீக்னஸ். அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. இதே கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் இதே மாதிரி இருந்தானா ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. ஆமாக்கா இருக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருந்துக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசிதான் ஆகணும்க்கா. அந்த உலகத்துல அவன் இஷ்டப்படியே இருக்கட்டும், அவன் வாழ்க்கை நீ அவன் தான் பாத்துக்கணும். அவன் வந்தோடனே சட்டு புட்டுன்னு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஊர்ல இருந்து வர்றப்பயே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான்னு என்ன பண்ணுவீங்க? யாராச்சும் இப்படி எல்லாம் பேசுற, அவன் மனசு கஷ்டப்படாதா? சும்மா டமாஸ்க்குக்கா சும்மா. நீங்க கம்முனே இருக்க மாட்டீங்க, எப்பவுமே ஏதோ ஒண்ணு தொண்ணு பேசிட்டே தானே கிடப்பீங்க வேண்டாத வேலையா. சரிக்கா நானும் போறேன், வந்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. இரு லட்சுமி, நானும் வரேன். வெள்ளம் ஒவ்வொருத்தரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாம் நடங்கப்பா. இந்த பஸ்ஸுக்காரன் இங்க தானே வர்றேன்னு சொன்னாங்க போன் பண்ணி, எங்க காணோம்? முன்னாடி போய் பாப்போம். அதுவும் நிக்குது பஸ், ஓடி போய் ஏறிட வேண்டியதான். அப்பாடா எப்படி அடிச்சு பிடிச்சி ஏறிட்டோம். பஸ் நல்லா பெருசா தான் இருக்கு. விதிச்சது எங்க சாரிங்க நான் மேல பட்டு வந்தேன்னா அதனால தெரியலங்க, நீங்க நின்னுட்டு இருந்தது மன்னிச்சிருங்க. நீங்க எனக்கு அறிவுங்கிறது இல்லையா? இப்படியே வந்து முதிப்பீங்க காலை. எங்க தெரியாம பட்டுருச்சுங்க, மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே, போங்க. சாரிங்க மன்னிச்சிருங்க. பரவாயில்ல சொல்லிட்டல, போங்க. சரிங்க. கடவுளே தெரியாம தானே முதிச்சோம், அதுக்கு இப்படி பேசுறாங்களே. இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எவ்வளவு மாடெல்லாம் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பொண்ணை கூட்டிட்டு போய் எங்க அம்மா கிட்ட மட்டும், அம்மா இதாம்மா உன்னோட மருமகன்னு சொன்னேன்னா அவ்வளவுதான், எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். காலையில எல்லாத்தையும் பார்க்க போறேன்னு நினைச்சாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டக்குன்னு படுத்து தூங்கினோம்னா போய் சேர்ந்துடலாம். காலையில வேலைக்கு உழைச்சு போய் இப்பதான் வீட்டுக்கு போறேன்னு நினைச்சாவே சந்தோஷமா இருக்கு. போனோன்னு ஒரு கட்டணும் சாப்பாடெல்லாம், நாக்கால செத்து போச்சு. பக்கத்துல எங்கேயும் பார்க்க கூடாது, நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கிடணும். யார் வந்து படுத்தானே என்ன எதுவும் பயக்கூடாது, நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கேன்? அண்ணன் வருவானா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு அதே தானே அம்மா யோசனை. அவன் வர்றதை நினைச்சா ஒரே சந்தோஷமா இருக்குமா. அப்படியாம்மா? வந்துருவான். சாப்பிட்டியாம்மா? நீ சாப்பிட்டம்மா, பசியே எடுக்கலாமா இன்னைக்கு. படிக்கிறதெல்லாம் முடிஞ்சாம்மா? முடிஞ்சுமா. அண்ணா வர்றப்போ எனக்கு ஒரு மேக்கப் பெட்டியும் என் கூட படிக்கிறவங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வர சொன்னேம்மா. வாங்கிட்டு வருவான் காலையில வந்துருவான், நீ பாரு. ஆமாம்மா ரொம்ப நாள் ஆச்சுமா, ஒரு நல்ல நேரத்துக்கு கூட வரமாட்டேங்கிறாம்மா இப்பெல்லாம். போதுமா, அவனை இங்கேயே வேலை செய்ய சொல்லுமா. அப்படிதான் மதி நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அவன் வந்தாதான் அவன் கூட பேசணும். இங்கே இருடா அப்படின்னு சொல்ல போறேன் நானும். ஆனா அப்பாவை நினைச்சாதாம்மா கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் கிடக்குறாங்க, அதுக்காக நான் பையனை இப்படி விட்டு கொடுத்து நான் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது. சரி நட தூங்கலாமா, காலையில வந்துருவான், நீ பாப்பியாம்மா? சரிம்மா. அப்பாடா எப்படியோ ஊர் வந்து சேர்ந்தாச்சு. லக்கேஜ் எல்லாம் பின்னாடி இருக்கு, எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க, சவுத்து சட்டை. ஐயோ நீங்களா? போங்க தெரியாம நின்னுட்டுங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு வந்து, அதை ரசிச்சுட்டே நின்னுட்டுங்க. நீங்க ரசிச்சுட்டே நின்னுக்கோங்க, கொஞ்சம் வழியை மட்டும் விடுங்க. அடுத்தவங்க போக வேண்டாமா அவங்க வீட்டுக்கு? போங்க தாராளமா போங்க. நீங்க என்ன சொல்றது? என் வீட்டுக்கு எனக்கு போக தெரியாதா? நீங்க என்ன போங்கன்னு சொல்றீங்க? எனக்கு போக தெரியாதா? நான் போய்க்குவேன். நீங்க ஃபர்ஸ்ட் நேரா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம யாரையும் மிதிக்காம உங்க வீட்டுக்கு போங்க. மறுக்க இவகிட்டயே வந்து மாட்டிக்கிறமே நம்ம. அப்ப இவங்களும் இந்த ஊருக்காரங்க தான் போல. அப்ப இவங்களும் சென்னையில தான் வேலை செய்யறாங்களா? சரி நம்ம பாட்டுக்கு நம்மளும் வீட்டுக்கு போவோம்.